சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு அறிவித்த ஆகஸ்ட் அறிக்கையை காங்கிரசும் முஸ்லிம் லீகும் நிராகரித்தன என்று சொன்னீர்கள். அதற்கான காரணம் என்ன? அதன் பிறகு என்ன நடந்தது தாயே? மகனே, வைஸ்ராயின் இந்த அறிவிப்பில் முதன்முறையாக இந்தியா பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளுக்கு இணையானது என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் போர் முடிந்த பிறகு இந்தியாவுக்கு டொமினியன் தகுதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார்களே தவிர காலக்கெடு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எந்த அரசியல் அமைப்பு மாற்றமும் முஸ்லிம் லீகின் சம்மதம் இல்லாமல் செய்யப்பட மாட்டாது என்று லீகின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டது. இது போன்ற இன்னும் சில காரணங்களால் காங்கிரஸ் இந்த அறிக்கையை நிராகரித்தது. ஆனால் முஸ்லிம் லீகோ வைஸ்ராயின் ஆட்சிக்குழுவில் தங்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை என்பதால் நிராகரித்தது. இந்த நிலையில் மற்றொரு போராட்டத்தை தொடங்குமாறு காங்கிரஸ் காந்தியை கேட்டுக்கொண்டது. போர்க்கால நெருக்கடியை மனதில் கொண்டு மக்கள் இயக்கத்திற்கு பதிலாக தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கலாம் என்று காந்தி தீர்மானித்தார். இந்தியாவின் எதிர்ப்பை தெரிவிப்பது, இந்தியர்களின் விடுதலை உணர்வை உலகுக்கு காட்டுவது, அதற்கான அடையாள போராட்டம்தான் தனிநபர் சத்தியாகிரகம் என்றான் காந்தி. முதல் சத்தியாகிரகியாக வினோபா பாவே தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் வர்தாவுக்கு அருகே பவுனார் கிராமத்தில் போர் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து சத்தியாகிரகத்தை தொடங்கினான். அவன் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றான். தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் முதலிய தலைவர்களும் கைதானார்கள். எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற செயலர்கள், முன்னாள் மத்திய மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் என பலர் தனிநபர் சத்தியாகிரகம் செய்து கைதானார்கள். 1941 இறுதி வரை இந்த வகையில் நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு 30,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்தியாவின் சம்மதம் பெறாமல் இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியதை கண்டிப்பதற்காக காந்தி தொடங்கிய அடையாள போராட்டம் இது. ஆனால் இது பிரிட்டனின் போர் முயற்சியை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. இதற்கு பொதுமக்கள் ஆதரவும் பெரிதாக கிடைக்கவில்லை. இருந்தாலும் தனிநபர் சத்தியாகிரகம் செய்து சிறைக்கு சென்ற வண்ணம் இருந்த காங்கிரஸ்காரர்களை கண்டு பொதுமக்களும் சரி, வைஸ்ராயும் சரி ஆச்சரியமும் வருத்தமும் அடைந்தார்கள். வைஸ்ராய் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்கள் அனைவரையும் விடுவித்தான். போரின் நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது. எனவே சத்தியாகிரகத்தை விலக்கிக் கொள்ளுமாறு ராஜகோபாலாச்சாரி கூற, பார்டோலியில் கூடிய காங்கிரஸ் செயற்குழு தனிநபர் சத்தியாகிரகத்தை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தது. நாட்டின் பாதுகாப்புக்காக மக்களை திரட்டும் பொறுப்பு ஜவஹர்லால் நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டது. போர் முயற்சியில் காங்கிரஸ் பங்கேற்க முன்வந்தது என்பதால் ஆங்கிலேய அரசு இந்தியர்களுக்கு உடனடியாக சில அரசியல் சலுகைகளை வழங்க தீர்மானித்தது. காங்கிரசின் எதிர்ப்பை சமாளிக்கவும் அதன் போர் முயற்சி ஒத்துழைப்புக்கு பரிசாகவும் அமைக்கப்பட்டதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்தது. அதே நேரம் முஸ்லிம் லீக் தனது தனி பாகிஸ்தான் கோரிக்கையை தீவிரமாக வலியுறுத்தி வந்தது. முஸ்லிம்களின் சிறுபான்மையின பிரச்சனைகளை தீர்க்காமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றான் ஜின்னா.
அந்த நேரத்தில் இந்தியாவில் அரசியல் மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினான். தொழிலாளர் கட்சி தலைவராகவும் பிரிட்டிஷ் போர்க்கால அமைச்சரவையிலும் இருந்த கிளெமெண்ட் அட்லி ஒரு உயர்மட்ட அதிகாரியிடம் போதிய அதிகாரங்களை கொடுத்து இந்தியர்களுடன் உடன்பாட்டுக்கு வரச் செய்ய வேண்டும், அல்லது இந்திய பிரதிநிதிகளை லண்டனுக்கு அழைத்து பேசி அரசியல் தீர்வு காண வேண்டும் என்று அட்லி வற்புறுத்தினார். டர்ஹாம் எப்படி கனடாவை பிரிட்டிஷ் பேரரசிடம் இருந்து பிரிந்து விடாமல் பாதுகாத்தானோ, அதே போன்று இந்தியாவை பாதுகாக்க ஒருவர் வேண்டும் என்றான் அட்லி. அந்த ஒருவனாக அனுப்பப்பட்டவன்தான் கிரிப்ஸ். இப்படி கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட பிரிட்டிஷ் பாராளுமன்றமும் முக்கியமான காரணமாக இருந்தது. அட்லியின் இந்தியாவுக்கு சாதகமான போக்கு பாராளுமன்றத்தில் ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதே போல பல நாடுகளின் தலைவர்களும் இந்திய தலைவர்களின் குரலுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இந்திய சுயாட்சி கோரிக்கையை இங்கிலாந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சர்ச்சிலை கேட்டுக்கொண்டான் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைவதற்கு முன்பு 13 அமெரிக்க காலனிகள் சேர்ந்த இணைப்பை ஏற்படுத்தி கொண்டதை போன்று ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று ரூஸ்வெல்ட் கேட்டுக்கொண்டான். அத்தகையதொரு ஏற்பாடுதான் இந்தியர்களின் மனக்கசப்பை குறைத்து பிரிட்டனுக்கு விசுவாசத்தை தேடித்தரும் என்று அவன் நம்பினான். ஆனால் கிரிப்ஸ் தூதுக்குழு அனுப்பப்படுவதற்கு உடனடி முக்கிய காரணமாக இருந்தது போர்ச்சூழல்தான். தென்கிழக்காசியாவில் நேச நாடுகள் தோல்வி கண்டன. சிங்கப்பூர், மலேயா, இந்தோனேசியா, அண்டமான், பர்மா ஆகிய இடங்களில் ஜப்பான் வியக்கத்தக்க வகையில் வெற்றிகளை பெற்று வந்தது. ஜப்பானின் வெற்றி பிரிட்டன் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை நலிவடையச் செய்து எதிரியின் தாக்குதலை சமாளிக்க மக்கள் ஆங்கிலேய அரசுக்கு துணை நிற்பார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஜப்பான் கல்கத்தாவையும் மெட்ராஸையும் ஒரே நேரத்தில் தாக்கக்கூடும் என்ற வதந்தி பரவியது. 1942 மார்ச் 8ஆம் நாள் ரங்கோன் விழுந்தது. அடுத்த 3வது நாளில் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதாக அறிவித்தான் சர்ச்சில். அந்த வகையில் ஜப்பானின் இந்திய ஆக்கிரமிப்பு அபாயம்தான் கிரிப்ஸ் தூதுக்குழு உடனடியாக அனுப்பப்பட பிரதான காரணமாக இருந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை